உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சோ சேட் ராதா. உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? நம்ம சொந்த குடும்பம் நமக்கு எதிரா திரும்பும் போது நாம மனசு உடைஞ்சு போயிடுவோம். ஒன்னு தெரியுமா, உன் மனசு அங்க உடையிற சத்தம் எனக்கு இங்க வரைக்கும் கேக்குது ராதா. பார்த்தல, நீ பார்த்தது போதுமா? இதுக்கு மேலேயும் பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? ராதா, வரிசையா ஒவ்வொருத்தரையா அந்த போலி துளசி குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே உனக்கு எதிரா திருப்பிக்கிட்டு இருக்கா. ராகுல், கீர்த்தி, கடைசியில இப்ப குஷி கூட. குஷி உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீயும் அவ மேல உயிரியே வச்சிருக்க. ஆனா இன்னைக்கு அதே குஷி உன்னை எப்படி எல்லாம் பேசிட்டு போனா பாத்தியா? பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க, எல்லா உறவை விடவோ ரத்த உறவு தான் பெருசுன்னு. குஷிக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ராதா. ஆனா என்ன இருந்தாலும் பெத்த தாய்க்கு நீ சமமாவியா? நீ குஷியோட வளர்ப்பு அம்மா தான். ஆனா அந்த துளசி அவளை பெத்த அம்மா. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாதா. குஷி இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரையும் எப்படி எடுத்தறிஞ்சு பேச நான் பார்த்தல. அந்த துளசி குஷியையும் மாத்தி நம்ம குடும்பத்தையும் நமக்கு எதிரா மாத்துறா. எனக்கு உன்கிட்ட இருந்து ஒண்ணு வேணும். சொல்லுங்க மோகனையா, என்ன வேணும்? உன் கழுத்துல இருக்கிற தாலி, பிளீஸ் அதை கொடுத்துரு. அது துளசியோட சொத்து. என்னால இதுக்கு மேல சகிச்சுக்க முடியல. நீங்க ஒரு வேஷக்காரிக்காக உங்களையே கஷ்டப்படுத்திக்கிறீங்க. துளசி வேஷக்காரின்னு சொல்றத முதல்ல நிறுத்து. இன்னைக்கு முன்னால்தான் துளசிக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அப்பா தான் சொன்னார்ல, அம்மா கிட்ட யாரும் உண்மையை சொல்ல வேணான்னு. அப்புறம் நீங்க ஏன் பாட்டு சொன்னீங்க? நான் சொல்றத கொஞ்சம் கேளு குஷி. இல்ல பாட்டி, நீங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன். உங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன். ஐ ஹேட் யூ. குஷி, ஏய் குஷி, நான் இப்பவும் சொல்றேன், என்னோட நீ கை கோக்கிறது தான் நல்லது. ஏன்னா இந்த போலி துளசி இருக்காளே, அவளோட முதல் டார்கெட் யார் தெரியுமா? நீதான். உனக்கு அப்புறமா நான். பொண்ணை துரத்துனதுக்கு அப்புறமா நிச்சயமா அவ என்னையும் துரத்திடுவா. இத்தனை வருஷங்கள்ல ஒருத்தர் கூட என்ன கை நீட்டி அப்படி பேசினதில்ல. நேத்து முளைஞ்ச காலம் அந்த துளசி என்ன பார்த்து என்னென்ன கேள்வி கேட்டா. வேற ஒரு பொம்பளைங்க இந்த வீட்டுக்கு மனைவியா வந்த இந்த வீட்டுல ஒருத்தரா மாறிடுறாங்க. நீங்களும் அப்படிதானே வந்தீங்க? இந்த பாம்பும் கீரியும் உன்ன என்ன பண்ணுதுங்க? ராதா, உன்னால துளசிய கண்டிப்பா தோக்கடிக்க முடியாது. ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தோம்னா ரொம்ப சுலபமா நாம துளசிய தோக்கடிச்சிடலாம். இப்ப சொல்லு, என்னோட நீ கை கோத்துக்கிறியா?
சரி. நீங்க சொல்றது சரிதான். எதிரிக்கு எதிரிய நண்பனாக்கிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஆனா தப்பாலாம் புரிஞ்சுக்காதீங்க. எதிரிகள் நண்பர்கள் ஆக முடியும்ல. நான் உங்களுக்கு துணையா இருக்க தயாரா இருக்கேன். நான் இதை என்னோட குடும்பம், என் மோகன் ஐயா, என்னோட குஷியை காப்பாத்துறதுக்காக செய்யறேன். அந்த போலி துளசிய வீட்டை விட்டு வெளியே துரத்துனதுக்கு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு துளசி அக்காவை கொலை பண்ண குற்றத்துக்காக கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுத்தே தீருவேன். அத பத்தி எல்லாம் நாம அப்புறமா யோசிச்சுக்கலாம். முதல்ல இப்போ நம்ம முதல் வேலை நம்ம 2 பேருடைய லட்சியத்தையும் நிறைவேற்றி ஆகணும். மோகன், எனக்கு தெரியும் உன் வாழ்க்கைக்குள்ள இப்போ ராதா வந்துட்டா. நீ ராதாவை உயிருக்கு உயிரா காதலிக்கிற. ஆமா, நான் ராதாவை காதலிக்கிறேன். இதுவரைக்கும் யாரையும் காதலிக்காத அளவுக்கு காதலிக்கிறேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்க. அண்ட் ராதா நம்ம மொத்த குடும்பத்தையும் நல்லாவே பார்த்துட்டு இருக்கா. இந்த வீட்ல தேவையில்லாத ஒரு ஆள் இருக்காங்கன்னா அது நான் மட்டும்தான். அதனால நான் இப்ப சாகுறது தான் சரி. துளசி வேண்டாம், இப்படி பைத்திய மாதிரி பண்ணாத துளசி. கேளுங்க. என் முன்னாடி இப்போ ஒரு வழிதான் இருக்கு. அது என்னன்னா சாவு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.